கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த காலவெளியிலுமாய் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரு விசை கூட நாம் அவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை எவ்வளோ அழகாய் அருமையாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அநேக சத்தியங்களை நாம் கேட்டோம். கர்த்தருடைய பாடுகள், மரணங்கள், இவள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கடந்து வந்தோம். அவள் எல்லாவற்றையும் சிந்தித்தோம். கர்த்தர் பேரிலே நம்முடைய இருதயம் பொங்குகிறது. கர்த்தருடைய அன்பால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நமக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் எவ்வளோ காரியங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது சபையாய் கூடி வருகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நாமும் கூட செய்ய வேண்டும். தேவன் நம்மை காண வரும் பொழுது, நாம் கர்த்தரை காண போகும் பொழுது வெறும் கையோடு நாம் போக முடியுமா? கர்த்தருடைய பக்தர்கள் சொல்கிறார்கள், வெறும் கையோடு வெட்கத்தோடு ஆண்டவரே உண்மை நான் எப்படி பார்ப்பது என்று. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நாம் வெறும் கையோடு கர்த்தரிடத்தில் போக முடியாது. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆகவே ஆண்டவர் பரிசுத்தவான்கள் சொல்லும்போது, நீ உன்னை முதலாவது ஆயத்தப்படுத்து, பிற்பாடு உன் சகோதரை ஆயத்தப்படுத்து என்று சொல்கிறார். ஆகவே நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நீதி செய்து கர்த்தருக்கு முன்பாக ஆண்டு சொல்கிறார், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யும், பரிசுத்தமாக இருக்கும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நீதியின் மேல் நீதி செய்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். லூக்கா 24:47 ஆண்டவருடைய வசனம் சொல்வது, அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம என்னத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி ஜனங்களை உணர்த்த சொல்கிறார் என்றால், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. இது ரெண்டுமே ஜனங்களுக்குள்ளே தேவையானதாக இருக்குது. மனம் திரும்புதலை குறித்து நாம் பேசாமல் போய்விட்டால் ஜனங்கள் மனம் திரும்பாமலே ஏதோ கர்த்தரை பின்பற்றி கொண்டு போவார்கள். அப்படி அல்ல. நாம் பழைய காரியங்களுக்கு விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians 5:17 அதில் நான் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே மனம் திரும்புதல் என்பது பழைய காரியங்களை விட்டு தேவனிடத்தில் நாம் திரும்பி வர்றதற்கு அடையாளமாக இருக்குது. ஆகவே நாம் மனம் திரும்புதலை கண்டிப்பாய் ஜனங்களிடத்தில் நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனதிலே ஒரு திருப்பம் வேண்டும், வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும். கர்த்தரை பின்பற்றுபவர்கள் தங்கள் பாதைகளை வேறு வழிப்படுத்த வேண்டும். இயேசுவை வந்து பார்த்தவர்கள் அதே வழியாய் போகாமல் வேறு வழியாய் போனார்கள். ஏனென்றால் நம்முடைய வழிகள் அல்ல, நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கென்று நாம் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே மனம் திரும்புதலை சபையானது இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே போதிக்க வேண்டும். 2வது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலே வாழ்கிற மனுஷன் அதிலே தொடர்ந்து நாம் வாழாதபடிக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நீதிக்காக எப்படி கர்த்தர் உயிர்த்தெழுந்தாரோ ரோமர் 6:4 நாம் அதை படிக்கிறோம். அதே போல நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்கு நாம் சாக வேண்டியது அவசியமாக. பழைய மனுஷன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், அதை நாம் களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பாவத்தை நாம் களைந்து போட வேண்டும். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது அறிக்கை செய்தால் தான் ஆகும். ரோமர் 10:10 நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் உண்டாக இருதயத்தில் ரட்சிப்புண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் பாவ மன்னிப்புக்காக நாம் என்ன செய்யணும்? வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே ரோமர் 10:10 நாம் அதை வாசிக்கிறோம். வாயினால் அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் விசுவாசி, அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆகவே பாவ அறிக்கை நாம் செய்ய வேண்டியது அவசியம். பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட, நீதிமொழிகள் 28:13 கூட நம்ம அதை வாசிக்கிறோம். ஒருவன் தன் பாவத்தை மறைப்பானால் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் நாம் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
இவைகளுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நாம் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் சாட்சியாய் இருந்து நாம் இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டியதா. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்கு அவர் அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் 5:31-32 கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவர் அதிபதியாகவும் இரட்சகராகவும் மாறினார். அதற்கு இந்த சங்கதிகளுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் இதற்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இது எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நிச்சயமும் ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த நாட்களிலே சபை இதை குறித்து திட சாட்சியாய் நாம் ஜனங்களிடத்துல பேச வேண்டியது அவசியமா இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஜனங்கள் இந்த நாட்களிலே பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து அசட்டையா இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் ஜனங்களிடத்துல சபையானது பேச வேண்டியது அவசியம். ஏசாயா 58:13-14 நான் வாசிக்கிறோம், பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய நாளை மகிமையான நாள் என்றும் எண்ண வேண்டும். அன்றைக்கு நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்யாமல், நம்முடைய கால்கள் விரும்புகிறபடி நடக்காமல் கர்த்தருடைய காரியங்களை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்மை ஏறி இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லி சபை கூடி வருதலை குறித்து கர்த்தர் இந்த நாட்டிலே நம்மோடு கூட உணர்த்தி பேசுகிறார். எபிரேயர் 10:25 நான் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் நாளானது எவ்வளவு சமீபமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று. இந்த நாட்களிலே சபை கூடி வருதல் மிகவும் அவசியமாக இருக்குது. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தான் கர்த்தர் இந்த நாட்களிலே உலகத்திலே சபைகளை அங்கங்கே நிர்மித்து வைத்திருக்கிறார். ஆகவே பூர்வம் முதல் அவர் சம்பாதித்த சபை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்கள் கூடி வர வேண்டும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். நாளானது சமீபமா இருக்குது. ஆகவே நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக சபை கூடி வருதலை மக்கள் மத்தியிலே சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். லூக்கா சுவிசேஷத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், என் வீடு நிறைய ஜனங்களை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். ஆகவே நாம் நாட்சந்திகளிலும் வழிகளிலும் தெருக்களிலும் போய் நின்று ஜனங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அழிந்து போற மக்களை தேடி இந்த நாட்களில் சபை போக வேண்டியது அவசியம். ஆத்ம ஆதாயம் சபைக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தாவை பெற்ற நாம் மௌனமாய் நம்முடைய காலங்களை செலவழிக்கவே முடியாது. இந்த நாட்களிலே நாம் போய் அழிந்து போற ஆத்மாக்களை நாம் கொண்டு வர வேண்டும். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அலைந்து திரிகிறான். நாளானது கொஞ்சமாய் இருக்கிற அப்படினால் அவன் எவ்வளவு வேகமாய் வேலை செய்கிறானோ அது போல நாமும் வேலை செய்து ஆத்மாக்களை ஜனங்கள் கொண்டு வர. ரெனார்ட் பாங்கே சொல்லும் பொழுது அவர் சொன்னார், பிளண்டர் த ஹெல், பாப்புலேட் த ஹெவன் என்று சொன்னார். நரகத்தை நீங்கள் கொள்ளையடிங்கள் என்றார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஒரு நாளைக்கு ஒருவருக்காகிலும் நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய தேசங்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து நாம் ஜனங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லுவது. ஆகவே சபையானது நாம் ராபோஜனத்திற்காக கூடி வருகிறோம், கர்த்தருடைய பந்தை எடுக்கிறோம். ஆனால் அவருடைய மரணத்தை நாம் நினைக்காமல் போய்விடுகிறோம். ஏதோ கொடுத்தார்கள் முடிந்தது என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை நாம் கர்த்தருடைய ராபோஜனத்தை எடுக்கிறோம். ஆனால் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறோம். கர்த்தருடைய மரணத்தை கடந்த நாட்களிலே நாம் அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கும் மற்ற நாட்களிலும் நாம் மரணத்தை குறித்து அதிகமாய் நாம் தியானித்தோம். அந்த மரணத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மரணத்தை நான் வருமளவும் நினைவு கூறுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:26 சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய மரணம் எப்படிப்பட்டது? ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை தங்கள் சிந்தையில வைப்பார்களானால் ஒரு மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான். ஆகவே சிலுவை எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அவருடைய மரணம் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் பட்ட பாடுகள், அவர் விட்ட அவருடைய சிந்தின ரத்தம், அவருடைய மரணத்தின் உபாதைகள் எவ்வளவா இருந்தது, அவர் அவமானங்கள், நிந்தைகள் எவ்வளவு அனுபவித்தார். அதெல்லாம் நம்ம 53ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம். தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். ஆகவே பலவான்களை கொள்ளையா அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் சபையானது சிலுவையையும் அவருடைய மரணத்தையும் ஜனங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டியது அவசியம். அது துக்கப்படுத்துகிற காரியம் என்று நாம் நினைக்க கூடாது. சிலுவையும் மரணமும்
கர்த்தருடைய மரணமும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற காரியம் என்பதை ஜனங்களுக்குள்ளே நாம் அறிவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இதுதான் சபை செய்ய வேண்டும். இன்னும் நான் வாசிக்கிறோம், எசேக்கியேல் 9:4 நான் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே சபை செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, ஜனங்களுக்காக நாம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்தை நாம் அலட்சியமே செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 2 நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னார். ஆகவே ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்றதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் கூட சொன்னார், நீங்கள் விழித்திருங்கள், 1 மணி நேரமாகிலும் நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி மார்க் 14:37 நான் வாசிக்கிறோம். ஆகவே ஜெபம் நம்முடைய ஒரு ஜீவனா இருக்கிறது. ஜெபம் ஒரு தேசத்திற்கு ஒரு முதுகெலும்பா இருக்குது. ஆகவே சபையை ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் பல நன்மைகள் உண்டாகும். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்காக எவ்வளவோ செய்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு முன்னே வழிகாட்டி இருக்கிறார்கள். அதிலே நாம் நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே நாம் ஜெபத்தை உறுதியாய், நாம் மாத்திரமல்ல, தனி ஜெபம் மாத்திரமல்ல, சபையாய் கூடி வந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காய், பட்டணங்களுக்காய், அழிந்து போற ஆத்மாக்களுக்காய், இன்னும் புதிதாய் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காய் பேராய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள் என்று சொல்லுது. கடைசியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வசனங்கள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. வசனத்துல நாம் தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அச்சுறுத்துகிறது. 2 தீமோத்தேயு 3:17 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் அவன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும் பொருட்டு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். சபைக்கு வரும் பொழுது மக்கள் வசனத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை நாம் எடுத்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். நேரங்களை கழித்து விடக்கூடாது. ஆகவே ஜனங்கள் வசனத்திலே வேரூன்றி இருக்கத்தக்கதாக வேத வசனங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே சபையில் இந்த நாட்களிலே ஏராளமான வசனங்களிலே ஜனங்களை நாம் வளர்க்க வேண்டியது அவசியமா. சபையாகிய நாம் வசனத்திலே தேர வேண்டும், மக்களின் வசனத்திலே நாம் வளர்க்க வேண்டும். அதுவே நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். இந்த இருளான உலகத்திலே வேதம் இல்லாவிட்டால், வசனம் இல்லாவிட்டால் நாம் ஒரு தெளிந்த புத்தியிலே நடக்கவே முடியாது. ஆகவே வசனம் மிகவும் அவசியம். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது அவருடைய ரகசிய வருகையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீங்கள் ஏழைக்கு இறங்கினீர்களா? நான் பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்களா? தாகமாய் இருந்தேன் என்று சொல்லலாம். நாம் மத்தேயு 25:35-45 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்க, உங்களிலும் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தல் என்று சொல்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் ஏழை எளியவர்களுக்கு இறங்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் கண்டிப்பாய் ஏழைகளுக்கு இறங்குவோம். சபையானது எளியவர்களுக்கு இறங்கி விதவைகள், திக்கற்றவர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது அதுவே மாசில்லாத தூய பக்தி என்று சொல்லி யாக்கோபு 1:27 நாம் படிக்கிறோம். ஆகவே கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே இந்த நற்கிரியைகள் எல்லாவற்றையும் சபையிலே கொண்டு வருவார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 13:37 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் எதை குறித்து சொல்கிறார்? மார்க் 13 இனி வரப்போகிற காரியங்கள், சம்பவிக்கிற கடைசி நாட்களுடைய அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார். அது நம்ம லூக்கா 21 வாசிக்கிறோம், மத்திய 24 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் அறிவித்து சொல்ல வேண்டியது, கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை குறித்து கண்டிப்பாய் ஜனங்களுக்கு சபையானது அறிவிக்க வேண்டும். சிலர் இதில் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கார்கள். கர்த்தர் எப்போ வரப்போகிறார், இவ்வளவு வருஷம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் வருவது நிச்சயம். அவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் எழுந்தள்ளி போனாரோ அதே போல அவர் வருவார் என்று சொல்லி தூதன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் வரும் நாள் சமீபமா இருக்குது. இதை நாம் ஜனங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களுக்கு சொல்லுகிறதை நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்றார். சபையானது கூட எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வருகையை நாம் கண்டிப்பாய் சொல்ல வேண்டும். இதெல்லாம் நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு
இன்றைக்கு சபை செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சபையாக இருக்கிறோம், நாம் எல்லாரும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் அறிவித்தேன். ஆகவே இவளை மனதில் வைத்துக்கொண்டு நாம் நேரத்தை செலவழிக்காதபடிக்கு நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். நான் ஜெபம் பண்ணட்டும். பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு முன்னே பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்த சபைகளையும் தேவராஜ்யத்தையும் கட்டினார்கள் என்பதை பார்த்தோம். இந்த நாளிலே சபையாகிய நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கூட நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். கர்த்தாவே, எங்களோடு இருந்து கர்த்தாவே நீர் சொன்ன இந்த காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். குடும்பமாய் நாங்கள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய வழிகளை நடக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள். தேவன் நமக்கு கொடுத்த கடமைகளை செய்து முடிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.